யோ காலையில வந்து இங்கே பிள்ளைமா தெல்ல உக்காந்துக்கிற மணி 1 ஆச்சு. இன்னும் பஸ் வரலன்னு உக்காந்துக்கிற. ஒரு ஆட்டோ பிடியா போலாம் வீட்டுக்கு. எப்போ போய் சோறு ஆக்கி சாப்பிடுத்த? ஆட்டோ வேணாம், கார் சொல்றேன். கார்ல ஏசி போட்டு ஜோரா போலாமா? சரியா எனக்கு ஏசி கார்ல போகணும்னு ரொம்ப நாள் ஆசையா. வாயா போலாம். மூஞ்ச பத்தியா அதுக்கு ஏசி கார்ல போற ஆசை. இந்த ஊர்ல போய் பம்ப்ஷன் வச்சுக்கிறானுங்களா, ஒரு வேற காடியும் காணாம. அது 2 பேர் உட்காந்துக்கிறாங்க, அவங்கள போய் கேட்போம். பெரியவரா இங்க எங்கன்னா விறகு கிடக்குதா? என்னத்துக்குப்பா விறகு கடை கேக்குறா? பெரியவரா ஒரு பம்ப்ஷன் ஒன்று ஆர்டர் எடுத்துட்டோம் பெரியவரா. ஒரு 1000 பேருக்கு சமைக்கணும், அதுக்கு தான் விறகு கேட்டு வந்தேன். 1000 பேர் சமைக்கணுமா? ஒரு டன் கட்டிக்கு மேல தேவைப்படுமா? ஆமாண்ணா தேவைப்படண்ணே. எதனா கட்டம் தான் சொல்லுண்ணே. ஆஹா அது ஒரு பேமஸ் சாமி சார். அதை அவன் தலைமுறை கட்டிடலாமே. தம்பி நம்மளதே மரங்குது, காஞ்சி மரம். வா சூப்பரா எரியும். அப்படியே சொல்லிட்டா சும்மா கருப்பம் பத்த வைக்கிற மாதிரி கீசி வச்சா போதும், திக்கு திக்குன்னு எரியும் கட்டை. அப்படியே நான் சொல்லிட்டேன். அது மாதிரி கட்டை தானே ஓணும். காட்டுறேன் வா. இந்த பாருப்பா இது பாரு அந்த கட்டை. நோ கட்டைன்ட்டு மரத்தை காட்டுறா, அதுவும் புளியா மரத்தை காட்டுறா. ஐவஸ்காரங்க வந்து என்ன நுங்க எடுக்கிறதுக்கா? ஐவேசிக்காரனா இங்க வா, என் இடத்த காட்டுறேன் பாரு. இந்த மரத்துல இருந்து அது வரைக்கும் என் மரம், என் இடம். ஐவேசிக்காரனா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுறா? சித்து பிடிச்சி போதா இதுக்கு? ஊரம்ட்டு மற்ற போய் ஏமாறன்றானே, அதையும் நம்புற மாதிரி கேன. என்ன அவனுக்கு இன்னும் சந்தேகமாக தாங்கதா? அப்போ நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பாரு பேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் துவைச்சிய மாட்டி இங்கேயே காய போட்டுக்கிறப்ப. எவனும் கொள்ளைக்கு போன கேட்டு மேலே போட்டு போய்க்கிறான். அதை நான் துவச்சி போட்டுன்னு சொல்கிறேன். பத்தியா எவ்வளோ தென்னாட்டில் பத்தியா நீ கம்முனு காரிச்சு கொத்துட்டு போடுது. பெரியவரா அந்த வயசான அக்கா என்ன சொல்றாங்க? அது ஒரு கசமானம் எதோ ஒன்று பெருத்துது. நான் அதெல்லாம் முன்னாடி சொல்லி ஏங்க எதனா நல்ல கட்டம் தான் சொல்லுங்க. நல்ல கட்டியா? ஏய் என்ன நல்ல கட்டுறது? நாத்தாச்சு கட்டியா? இது படுறா இதை படுறா. சும்மா அதை வச்சு நான் வழுக்கு திக்கி திக்கின்னு எரியுது. அது மாதிரி எரிட்டான். இந்த கட்டை உனக்கு கிடைக்காதுடா. எத்தனை பேர் வந்து ரேட்டு பேசிட்டு போயிருக்காங்க தெரியுமா? நான் இன்னைக்கு ஊரில் இல்லை, ஊருக்கு போயிட்டு இருந்தேன். என் முன்னாடி வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சுக்கிறேன். அது எனக்கு தெரியாது போச்சு. நீங்களா நல்ல கட்டன்ற என்ன? இந்த கட்டிக்கு என்ன சொல்லு. இந்த பார் கச்சி வெட்டி அடுப்பில் வச்சுன்னா கஷ்டால் ஊற்றவில்லை, பெட்ரோல் ஊற்றவில்லை, திக்குன்னு எரியும். நல்ல கட்டை போடுமா, நல்ல கட்டை. உன் அதிர்ஷ்டம் எனக்கு தேடி வந்துக்கிறது பார். இதை விட நீ எங்கே போனாலும் கிடைக்கவே கிடையாது கட்டை. இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக சொல்கிறான். ஒருவேளை இவன் மரமாக தான் இருக்குமோ? பெரியவரா பாதி எரிஞ்சு போய்க்குதா? என்ன கதை அது? அதுவா ஒரு நாள் சம மழை பெஞ்சு நான் என்ன பண்ணேன், தண்ணி அதை ஊற்றிக்கினே இருந்தேன். டும்மஞ்சு மரம் கப்பு சாஞ்சி போச்சு. நான் ஓட்டேன். பெரியவரா டும்மெஞ்சின்னீங்களா? எதனா அணுகுண்டு எதனா போட்டாங்களாண்ணா? ஏய் இடிடா, மானத்துல ராக்கெட்டு மாதிரி வந்துடா இடி. அது வீழ்ந்த உடனே நான் எட்ட ஓடிவிட்டேன். அன்னைக்கே போடுடா. இடி உயிர்ந்த மரமா? நான் புழு ரொம்ப நேர்லயே உக்காந்துன்னு பார்த்த மாரி. ஏய் இந்த ஒரு மரத்தை வச்சு 1000 பேருக்கு இல்லை, 10,000 பேர் 50,000 பேர் கூட சமைக்கின்ற அந்த கட்டை. சரி பெரியவரா இது எப்படி நான் வெட்டி ஏத்து போறதா? நீ ஏன்னா வெட்ட போற? பெட்ரோல் மிஷினுக்கு இது போட்டு புச்சனா சர 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 துண்டு துண்டா போட போகுது. வெட்ட போறேன்றா? சொல்றதெல்லாம் சரிதான் பெரியவரா, ஆனா சுத்தி புளியா மரமா இருக்குதா? இதெல்லாம் யார் மரம் பெரியவரா? எல்லாம் என் பங்காளி தான். அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா எல்லாம் இப்படிதான் பங்கு போட்டு வந்துட்டான். ஊரம் முட்டி எடுத்த அங்காளி பங்காளி மின்ட்டுன்னு சொல்றியா? போலீஸ்காரன் வந்தானா லாடம் கட்ட போறான். என்ன பெரியவரா இந்த அம்மா ஏதோ லாடங்கடலாம் சொல்லிட்டு? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த மரத்தை வாங்கினா உனக்கு லாபம்னு சொல்றான். அததான் அந்த முதலி வாயை தவறிய அது மாதிரி சொல்லுவேன். ஏய் நீ பெசாத ரோட்ல உக்காரு, எப்ப பார்த்தாலும் இது அதுன்னு சொல்லி நேக்கிற. சரி பெரியவரா மொத்தமா எவ்வளோன்னு சொல்லு, ஒரு ரேட் பேசிடலாம். இது இடி வந்த மரம், இது பொக்குச்ச மாதிரி. ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கோ. நேத்து 50,000மா? யோ நான் எத்த சமையல் கான்ட்ராக்ட் 30,000 தாயா, நீ 50,000 கேக்குற? நான் ஒரு ஆட்டுக்கு எடுக்க போறேன், 10 ஆட்டுக்கு வேலை செய்யாது கட்ட. இன்னும் அப்படியே பால் மாறியா? யோ நான் எத்தது இந்த ஊர்ல ஒரு ஆர்டர் தான், மீதி வருவெல்லாம் எந்த ஊர்ல எடுத்து போய் எங்க போடுறது? ஊர்ல எத்தினு போனோம், இது எத்தினு சாக போகுது. அவங்களுக்கு தேவைப்படுமா கட்ட? அவங்களுக்கு தள்ளி விடியா செம்ம வியாபாரம் வச்சாது. பணம் எரிக்கிறதுக்கா? யோ நல்ல காரியத்துக்கு கட்டை கேட்டு வந்தா பணம் எரிக்கிறதுக்கு கட்ட சொல்ற என்னயா நீ? அப்படின்னா ரெண்டுத்துல எரிதானே போகுது. பணத்துல வந்தாலும் எரிதான் போகுது, சமையல் வந்தாலும் எரிதான் போகுது. ரெண்டும் எரிதானே போகுது, எல்லாம் துட்டு தான். சரிண்ணா நீ சொல்றது கரெக்டு தான், ஆனா 50,000 எல்லாம் இல்ல, 10,000 ரூபாய் தான் இருக்குது. அது ஒன்னா வாங்கிட்டு இந்த மரத்தை குத்துரு. ஏய் என்னடா 10,000த்துக்கு கேக்குறான்? புளியா மரம்டா அது. புச்சாலும் புளியாங்காலியை போட்டுனுவாங்க, அது மாதிரி மரம் இது. ஆப்டால் 10,000 கேட்குறேன்.
அது ஊர்கட்ட குப்பா சும்மா வந்த மாதிரி இருந்தா நான் 10,000 கேட்கறேன் குத்துட்டு போயா வாங்கிக்கின்னு வாயா இதெல்லாம் செலவு ஆகும்ல. ஏய் அப்படி பிகு பண்ணலன்னா 10,000 வருது இல்லை 5,000 கொடுங்க கேட்பான். அதுக்கு தான் அந்த பிகுல தான் 10,000 தரேன்றான். அது வரைக்கும் வாங்கிக்கின்னு விட்டு வாயா போலாம். தம்பி மூஞ்சி பார்த்தா பாவமாக்குது. சரி வெளியூருக்கு வேற வந்துக்கிறேன்ற அதனால தான் சொல்றேன். சரி கொடு 10,000 நான் வாங்கிட்டு போறேன். கட்டை தான் வாங்க வந்தோம், மரமே கச்சிக்குது. சரி 10,000 ரூபாய் தான் நான் வாங்கிடுவோம். என்னண்ணா காசு? ஏய் அதுக்கே மூஞ்சி தொங்க போட்டு கொடுக்குறா. 50,000 ரூபாய் கட்டடா. ஏதோ உன்னை பார்த்து அறியாத போய் நகரே போய்கிட்டும் போ அப்படின்னு தான்டா 10,000 ரூபாய்க்கு கேட்டேன். இதை வச்சு நீ பணக்காரனா தான்டா ஆகுவேன். எங்க பெரிய கிளம்புறீங்க? கட்டையெல்லாம் வேட்டிய வண்டியில ஏத்தி கொடுங்க. ஏய் நீ கொடுக்குற 10,000 ரூபாய் நான் வெட்டி ஏற்றிட்டு போகணுமா? போடா புறம்போக்கு. என்ன இந்த குரங்கு முடிஞ்சு நம்மள போறம்போக்கிட்டு போகுது. பரவாயில்ல, நம்மளுக்கு கட்டை வந்துச்சு. யாருன்னா ஆளுங்க இருந்தா ஏத்திட வேண்டியதான் வெட்டி. யோ நீ பாட்டு நீ மரத்து வெட்டி ஏத்திக்கின்னு சொல்லிட்ட. ஊருக்காரங்க கிட்ட அவனை மாட்டி விட்டான் அவன். ஏய் ஊருக்காரங்க போய் அவனை கோத்து விட்டு போடலாம் வா. ஏம்பா அதை ஒருத்தன் நிக்கிறான் பார். அந்த கட்டை வெட்டி ஏற்றதுக்கு என்ன வண்டியை தான் சொன்னான். நான் ஒத்துக்க மாட்டான். ஊர் மரண்டான் நான் கூட என்ட்டேன். அவன் என்னன்னு போய் கேளுங்க போங்க. ஏய் ஏம்பா ஆள் தடியாகிறான் போட்டு குமுருங்க ஆடி போலாம். என்ன ஊருக்காரங்களாம் கும்பலா வராங்க? நம்மளுக்கு மரம் வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண வராங்களோ? பாட்டி யார கேட்டா எங்க ஊர் மாட்டை வெட்ட வந்திருக்கிறா? யோ மரத்து ஓனர் கிட்ட துட்டு குத்து வாங்கிக்கிறேயா? கவர்மெண்ட் மரத்துக்கு யாரா ஓனரு? கவர்மெண்ட் மரமா? பெரிய அல்ல அர்ஜுன் கட்டை வாங்கி வந்துட்டாரு. அடிபடா. இதே மாதிரி காமெடி வீடியோ பார்க்கணும்னா தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம